விஜய் சார், நீங்க கொடுத்த வாக்குறுதி இன்னுமே பண்ணவே இல்லை. போன ஆட்சியில டிஎம்கே சொன்ன மாதிரி எல்லா வாக்குறுதியும் பண்ணிக்கிறாங்க பாருங்க. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 62 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து நீட்டை ரத்து பண்ணுவோம், மதுவை ஒழிக்குவோம், பெட்ரோலை குறைக்குவோம். எதுவுமே நடக்கல. போன ஆட்சியில 5 வருஷமா இந்த நீங்களே சொன்னது எதுவுமே பண்ணல. 1 மாசம் தான் ஆகிது வந்து கண்டிப்பா பண்ணுவாரு. நாங்க டிஎம்கே குத்தூஸ் மாதிரிலாம் இல்ல, பண்ற தப்பெல்லாம் மறைச்சு முட்டு கொடுக்கறதுக்கு. தப்பு யார் பண்ணல கேட்குவோம், தப்பு டிவிக்கேல பண்ணல கேட்குவோம், டிஎம்கேல பண்ணல கேட்குவோம். போன ஆட்சியில உங்களே கேள்வி கேட்கிறோம், இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கலாம், இவங்களையும் கேள்வி கேட்குவோம். ஏன்னா உங்களை மாதிரி வந்த 200 ரூபாய் ஊபிஎஸ் இல்ல. நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்லுவோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற சொற்கடிமை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான்.